சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். கடந்த வார காணொளியில் உள்ள சமையலறை குறிப்புகள் மற்றும் உங்கள் குழுவில் வயதிற்கேற்ப கொடுக்கப்பட்ட பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம். அதுவரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். அனைத்து தாய்மார்களையும் தரையில் உட்கார வைக்க வேண்டும். நடுவில் சில காகித கப்புகளை தலைகீழாக கவிழ்த்து வைக்க வேண்டும். இப்போது ஒரு பலூனை ஊதி கையில் தட்டி கொண்டே தரையில் தலைகீழாக உள்ள காகித கப்பை நேராக நிமிர்த்தி வைக்க வேண்டும். பலூன் தரையில் விழுந்தால் அந்த தாய் விளையாட்டை விட்டு வெளியேறுவார். அனைத்து காகித கப்புகளையும் நேராக நிமிர்த்தி வைக்கும் தாய் வெற்றி பெற்றவர் என அறிவிக்கப்படுவார். இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். முதலுதவி என்பது காயமடைந்த அல்லது நோய்வாய்ப்பட்ட ஒருவருக்கு உடனடியாக மருத்துவ உதவி வரும் வரை நாம் அளிக்கும் உதவி முதலுதவி ஆகும். இது உயிர்களை காப்பாற்ற உதவுகிறது மற்றும் சிகிச்சை கிடைக்கும் வரை அந்த நபரை பாதுகாக்கிறது. ஒருவர் திடீரென காயமடைந்தாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டாலோ உடனடியாக அளிக்கப்படும் உதவி முதலுதவி எனப்படும். கண்ணாடியால் காயம் ஏற்பட்டால் உடனடியாக காயத்தை சுத்தமான நீரில் கழுவி சுத்தமான துணி அல்லது கட்டுக்கொண்டு இறுக்கமாக மூடவும். உங்கள் குழந்தை விழுந்து சிறிய காயம் அடைந்தால் அவர்களை அமைதியாக உட்கார வைக்கவும். காயத்தை சுத்தமான தண்ணீரில் கழுவுவோம். கிருமி நாசினியை பயன்படுத்துவோம். தேவைப்பட்டால் கட்டு போடுவோம். காயம் தீவிரமாக இருந்தால் உடனடியாக மருத்துவரை சந்திக்கவும். ஒருவருக்கு கால் சுளுக்கு ஏற்பட்டாலோ அல்லது தசை இறுக்கம் ஏற்பட்டாலோ அந்த நபரை ஓய்வெடுக்க விட்டு லேசாக மசாஜ் செய்து வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்துங்கள். யாராவது மயங்கி விழுந்தால் அவர்களை தரையில் கிடத்தி நன்கு காற்றோட்டமான இடத்தில் வைக்கவும். அவர்கள் சுயநினைவு திரும்பிய பிறகு சர்க்கரை கலந்த நீரை கொடுக்கவும். உங்கள் குழந்தையின் மூக்கில் இருந்து ரத்தம் வடிந்தால் அவர்களை உட்கார வைத்து தலையை முன்னோக்கி சாய்த்து மூக்கில் மெதுவாக அழுத்தி குளிர் அழுத்தத்தை பயன்படுத்துங்கள். இரத்தப்போக்கு தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவரிடம் அழைத்துச் செல்லுங்கள். காயம் தீவிரமாக இருந்தாலோ அல்லது வீட்டு வைத்தியம் மூலம் குணமாகவில்லை என்றாலோ தாமதிக்காதீர்கள். உடனடியாக மருத்துவரை பார்க்கவும். முழுமையான பரிசோதனைக்கு பிறகு அவர்கள் தகுந்த சிகிச்சை மற்றும் மருந்துகளை வழங்குவார்கள். எனவே முதலுதவி பொருட்கள் வீட்டிலும் பள்ளியிலும் இருக்க வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு எண் 1. குழந்தைகள் அன்றாட பொருட்களை சத்தமாக எண்ண ஊக்கப்படுத்துவோம். விளையாட்டு எண் 2. குழந்தைகளை உடற்கட்டமைப்பு செயல்பாட்டு முறைகளை உருவாக்குவதில் பங்கேற்க செய்யவும். தட்டுதல், தாவுதல், குனிவது போன்ற செயல்பாடுகள். கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள். கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சித்தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன. அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.